பெண்கள பெத்த அப்பனா, எனக்கு பயங்கரமான கோவம்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ண ஏன் அடிமையா அனுப்பிச்சடா நீ? ஏன் ஒரு பொண்ணு வந்து படிச்ச பொண்ணு, நீ எதுக்கு அடிமை மாரி வந்து வரதட்சணையோட திரும்பவும் அனுப்பணும்? ஏன் போய் அனுப்பணும்? ஏன் அனுப்பணும்? அந்த பொண்ணு படிச்சிருக்குல்ல. அந்த பொண்ணு வேலைக்கு போட்டும். நீங்க சொல்ல சார் இந்த வரதட்சணை கேக்லாம் வச்சுக்காதீங்க. அப்டின்னா உங்க கல்யாணமே பண்ண மாட்டேன். குடும்பம், பிரஸ்டீஜ், கௌரவம் அந்த மாரி பார்த்துட்டு வரதட்சணை குடுத்து இந்த மாரிலாம் வந்து பண்றத தான் பெண்கள இப்படிலாம் சோதிக்கிறாங்கன்னு தான் என்னோட பாயிண்ட். பெண்கள ஈக்குவலா வளர்த்து, அவங்க ஈக்குவலா வந்து கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பிரச்சனையே வராது. என் குடும்பத்தில என்னுடைய உதாரணம் அப்படிதான். எனக்கு பெருமை என்னன்னா, என் மகள்கள் எனக்கு வந்து வரதட்சணை அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் கேட்டேன். ஏதாவது பண்ணணுமா? அப்படின்னும்போது, அப்பா இந்த நகை போடுறேன், காசு குடுக்குறேன், இது குடுக்குறேன் ஏதாவது சொன்னேன்னா கல்யாணமே நடக்காது. அவ வந்து அந்த பையங்களே சொன்னாங்க, அங்கிள் இந்த மாரி ஏதாவது உங்க பொண்ணுக்கு நகை போடணும்லாம் வராதீங்க. கல்யாணம் மட்டும் தான். ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. 2 ஃபேமிலியும் ஆசைப்படுறோம். அதுக்காக செலவு மட்டும் தான் பண்றோமே தவிர, நீங்க வரதட்சணை, நகை கிகைலாம் வாங்காதீங்க. ட்ரெஸ் வாங்குறது கூட எனக்கு ட்ரெஸ் வாங்கக்கூடாது. எனக்கு நாங்க வாங்கிப்போம். உங்க பொண்ணுக்கு நீங்க வாங்க. இதுதானே கல்யாணம். உங்க பொண்ணுக்கு நீங்க வாங்குங்க. இது வாங்க. தாலி செயின் நீங்க வாங்கி போடுறது உங்களுடைய குடும்பத்தினுடைய ப்ரொசீஜரா இருக்கும். அவ்வளோதான். அத தவிர வேற எதுவும் வேண்டாம். மேக்ஸிமம் போனா எனக்கு ஒரு ரிங் போடு. இவ்வளோதான் கேட்பாங்க. இதுதான் ஒரு நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கைன்றது. ஓகே. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. 2 பேருக்கு மேல புடிச்ச ஒரு வாழ்க்கை. அதுல ஆணும், பெண்ணும் சமம் என்ற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாம பெண்ண வந்து ஒரு அடிமையா ஒரு ஆண், அதாவது ஒரு அப்பா அனுப்பும்போது, இந்த மாரி சோதனைகள் வரதான் செய்யும்.